மகரஜோதி தரிசனத்தை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். பல்வேறு சிறப்பு கட்டுப்பாடுகளை கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து தேவஸ்தானம் போர்டு விதித்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில் ஐயப்பனை தரிசிக்க வேண்டும், பொன்னம்பலமேட்டில் தெரியக்கூடிய அந்த மகர ஜோதியை காண வேண்டும் என்று ஐயப்ப பக்தர்கள் மட்டுமல்லாது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். மகர ஜோதியினுடைய சிறப்புகள் குறித்தும் ஐயப்பனின் பல்வேறு சிறப்புகள் குறித்தும் நம்மோடு விரிவாக இசையோடு பேசுவதற்காக திரு வீரமணி கண்ணன் அவர்களுடைய குழுவினர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் டாக்டர் கலைமாமணி மணிபாரதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அதே போன்று திரு வீரமணி கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். திரு சுபாஷ் வீரமணி அவர்களும் நம்மோடு இணைகிறார்கள். இந்த நேரத்தில் சிறப்பு நேரலையில் நம்ம பல்வேறு நேரடி தகவல்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். மகர ஜோதி தரிசனம் மட்டுமல்லாது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, பக்தர்கள் எந்த அளவிற்கு அங்கு சென்று தரிசிக்கிறார்கள் என்பன போன்ற பல விஷயங்களையும் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து திரு கண்ணன் சார் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இசை இல்லாமல் ஐயப்பனை நம்ம எப்பயுமே பார்த்ததில்லை. ஒவ்வொரு வருஷமும் இந்த மகர ஜோதியில ஐயப்பனுடைய பெருமைகள் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. எப்படி இருக்கு இந்த தருணத்துல இன்னைக்கு ஒரு புத்தாண்டுல ஒரு மகர ஜோதி தரிசனத்திற்கு வரும்போது எப்படி இருக்கு? இல்லை, இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பு என்னன்னா, நமக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசி, ஜனவரி 13 அதாவது ஆருத்ரா தரிசனம், இன்னைக்கு மகர ஜோதி 14. அதை பாருங்க, ஹரிஹரன் ஈண்டெடுத்த செல்வன் ஐயப்பன், அம்மாவுக்கு முதல்ல ஃபங்க்ஷன், அப்பாவுக்கு அடுத்தது ஃபங்க்ஷன், பையனுக்கு இன்னைக்கு மகர ஜோதி. இதை விட ஒரு ஸ்டார்ட் ஒரு பெஸ்ட் எவர் ஸ்டார்ட் நம்ம எல்லாருக்குமே இதை விட ஒரு புனிதமான ஒரு ஓப்பனிங் இந்த வருஷத்துக்கு இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட இன்னைக்கு சபரிமலையில் தன்னுடைய குழந்தை முகத்தை வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கான சுவாமிமார்களை தன் வசம் இழுத்து கொண்டு இன்று மகர ஜோதியாக, அதாவது தன்னுடைய தாய் தந்தையின் விருப்பத்திற்காக வனவாசம் மேற்கொண்ட ஐயப்பன் தன்னுடைய தாய் தந்தை விருப்பத்திற்காக இன்னைக்கு ஒரு நாள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச பிள்ளையா அந்த பந்தள ராஜகுமாரனா இன்னைக்கு அந்த அலங்காரத்தை போட்டுண்டு, அதே சமயத்தை தன்னுடைய பக்தர்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஜோதி வடிவாக ஐயப்பன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறார். இந்த நாள், இந்த தருணம், இந்த ஒரு மூன் பாருங்கள், சொல்லும் போதே நான் சத்தியமான உண்மை இது. சபரிமலை அதனால தான் மீண்டும் காந்தம் போலே நம்ம இழுக்கும், அதனால தான் அதுக்கு பேரே காந்தமலைன்னே பேர். காந்தம் போல் நம்ம மீண்டும் மீண்டும், அதாவது கார்த்திகை 1 மாலை போடுவோம் காயத்ரி மேடம், அந்த மாலை போட்டுட்டு சபரிமலை யாத்திரை முடிஞ்சே மாலையை கட்டும்போது மனசு அவ்வளோ சஞ்சலப்படும். ஐயோ மாலையை கட்டுறோமே, இந்த சன்னியாச வாழ்க்கை முடியறதுன்னு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிந்து நிறைய பேர் கன்னிசாமி ஒரு வாட்டி ஐயப்பனை பார்த்தா போதும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் சபரிமலை போயிட்டு வந்த உடனே திருப்பி அக்டோபர் மாதம் வந்த உடனே அடுத்த வருஷம் இல்லை நாங்கள் திருப்பி மாலை போடணும், எப்போ சாமி கார்த்திகை 1 எப்போ வர வீட்டுக்கு. அப்பேற்பட்ட ஒரு குழந்தை தெய்வம் இன்னைக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் நாளுங்க. இன்னைக்கு மகர சங்கராந்தி, அனைவர் வாழ்விலும் ஜோதி ஒளி வீசி எப்படி திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடுறோமோ அது மாதிரி இன்னைக்கு ஐயப்பனுக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள் மகர சங்கராந்தி. அது இந்த வருஷம் நீங்க இது கவனிச்சீங்கன்னா எப்பயும் இருக்கிறத விட கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு ஐயப்பனை பார்க்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்குதானே? சத்தியமாங்க. அதுதான் அந்த தெய்வத்தை தத்துவமசின்றது என்னங்க அர்த்தம்? அதுதான் நாங்கள் தத்துவமசின்னு அந்த பகவானை உட்காண்டது காரணமே அதாங்க. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வேன், பிரம்மச்சாரி கடவுளுக்கும் கல்யாணான கடவுளுக்கும் நிறைய வித்தியாசம். பிரம்மச்சாரி கடவுளுக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் ஐயப்பன் இந்த அவதாரத்தில், சாஸ்தாவுடைய அவதாரத்தில் இந்த ஐயப்பன் ஐயனாருடைய அவதாரமாக ஐயப்பனா நித்திய பிரம்மச்சாரியாக தவக்கோலம் பூண்டு ஐயப்பன் அந்த சின்முத்திரையோட காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம் என்னும் 5 புலன்களையும் அடக்கி சபரிமலையில் தத்துவமசியாக இருக்கார். தத்துவமசினா பரம்பொருள். அவர் அவர் நம்ம கும்பிட்டாலே நம்ம நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அதுதான் சபரிமலை. புது வருஷம் பிறந்தோடனே நம்ம சல்லுன்னு போய் ஐயப்பனை பார்த்துட்டு ஓடி வந்தோம். அதுதான் நமக்கு ஒரு, எப்படி நம்ம காலையில் பல் தேய்ச்சி குளிக்கிறோமோ அந்த மாதிரி கடமையை ஆண்டுதோறும் நாம் செய்வது அத்தனை சிறப்பு. கூட்டம் ஏறதை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அது அந்த கூட்டம் ஏறாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இவ்வளோ இருக்கா, இன்னும் அடுத்த வருஷம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. நானும் மணிபாரதி சுபாஷும் பேசிப்போம். பட் ஐயப்பன் அனுக்கிரகத்தில் வருஷா வருஷம் அங்கே நாங்கள் பாடுற ஒரு பாக்கியத்தை என்னுடைய தந்தையார் கந்தர்வ கானஜோதி கலைமாமணி
என்னுடைய தந்தையார் அமரர் வீரமணி சாமிகளும் அவருடைய மூத்த சகோதரர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பள்ளிக்கட்டு சோர்மனைக்கு பகவான் சொல்ல இந்த பாடலாம் கேட்குறீங்க தெரியுமா? அந்த பாடலை எழுதி இசையமைத்த என்னுடைய தந்தையாரின் மூத்த சகோதரர் சோமு அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கார். 92 வயதில் இன்னும் உயிரோடு இருக்காரு. இவர்களின் ஆசீர்வாதத்தால் நாங்கள் அங்கே பாடும் பாக்கியம் ஒவ்வொரு வருடம் நாங்கள் அந்த சபரிமலையில் அந்த பாக்கியத்தை செய்கிறதுனால இந்த கூட்டம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் ஐயப்பன் இந்த பாடுற ஒரு பாக்கியத்தினால ஒரு தரிசனத்தை கொடுத்து அழகாக அதுவே நாங்கள் இருமுடியோடு தான் முதல்ல நாங்களும் பார்ப்போம். நாங்களும் கியூல நின்று தான் பார்ப்போம். அதுதான் அந்த வேட்கை. அந்த ஐயப்பனை இருமுடியோடு நாம் அந்த நெய்யை சுமந்துட்டு எப்படி பக்தியாக நம்ம தூய்மையோடு நெஞ்சோடு நம்ம போகிறோமோ அதே மாதிரி அந்த நெய்யை தூக்கின்ற ஐயப்பனை இருமுடியோடு பார்க்குற ஃபஸ்ட்டு தரிசனம் அதுதான் நமக்கு பேரானந்தம். இந்த அந்த இடத்துல அந்த பாடும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஏதாவது எங்களுக்காக கண்டிப்பா இது நான் சுபாஷ் வீரன் மணிபாரதி 3 பேருமே இணைந்து இது எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்முடைய சிக்னேச்சர் சாங். இது முடியும் போது இந்த பாடும் ஐயப்பன் மலையின் தேசிய கீதத்தோடு நாங்கள் இதை உங்களுக்காக பிரசன்ட் பண்றோம். நியூஸ் 18 நேயர்கள் அனைவரும் ஐயப்பன் அருளால் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ இருவினை தீர்க்கும் அந்த யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ அப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூர தீபம் சுவாமிக்கே, பாலபிஷேகம் சுவாமி